சாந்தி. 25/7/2024 முரளியில் இருந்தான ஸ்லோகம். சத்தியம் செய்வது திடசங்கற்பம் செய்வதாகும். உண்மையான பக்தர்கள் தமது சத்தியத்தை ஒருபொழுதுமே மீற மாட்டார்கள். திடசங்கற்பம் என்பது உறுதியான எண்ணத்தை கொண்டிருத்தல், அதாவது குறிப்பிட்ட எண்ணத்துக்கு வலுவூட்டல். ஒரு ஆக்கப்பூர்வமான விடயத்தை முன்னெடுப்பதற்கு இந்த உறுதியான எண்ணத்தை நாம் கொண்டிருப்பதன் மூலம் அவற்றை நாம் இலகுவில் நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். பொதுவாக நாம் நடைமுறையில் பல எண்ணங்களை உருவாக்குகிறோம். அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் தீர்மானிப்போம். ஆனால் நம்மால் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த முடியாமல் போய்விடுகிறது. ஆகவேதான் எண்ணங்கள் வடிவிலே இருந்து விடுகின்றன. அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த சத்தியம் செய்தல் என்ற ஒரு வழிமுறை அமைகின்றது. சத்தியம் செய்வது என்பது திடசங்கற்பமான எண்ணத்தை உருவாக்குதல் ஆகும். பல சமயங்களில் நாம் சத்தியத்தை செய்கின்றோம், பின்பு எல்லாவற்றையும் மறந்து விடுகிறோம். உண்மையான பக்தர்கள் ஒருபொழுதும் சத்தியத்தை மீற மாட்டார்கள். அவர்கள் அதை சிரமேற்கொண்டு அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சியை செய்ய ஆரம்பிப்பார்கள். ஆகவே இறைவன் மீதுள்ள உண்மையான அன்பு மற்றும் நேர்மை உள்ளவர்கள் சத்தியம் செய்வதை கடைப்பிடிப்பதற்கு முயற்சி செய்வார்கள். அவர்கள் ஒருபொழுதுமே சத்தியத்தை தவறவிட மாட்டார்கள். சத்தியம் செய்வது என்பதை நாம் ஆக்கபூர்வமான விடயமாக கருதி அது முன்னேற்றத்துக்கு நாம் பயன்படுத்துவோமானால் அது மிக சிறந்த வழிமுறை ஒன்றாக அமைகின்றது. இந்த ஆன்மீக பயணத்தில் நாம் பல வெற்றிகளை காண வேண்டுமென்றால் திடசங்கற்பமான எண்ணங்களை நாம் உருவாக்க வேண்டும். இந்த மாயையின் ராஜ்யத்தில் நமது எண்ணங்களுக்கு சக்தி போதாது. எல்லோரின் மனமும் பலவீனமானதாக இருக்கிறது. ஆகவே உருவாக்கும் எண்ணங்களை நடைமுறைப்படுத்த முடியாமல் போய்விடுகிறது. இதற்காகத்தான் சத்தியம் செய்தல் என்ற ஒரு மேன்மையான வழிமுறை கடைபிடிக்கப்படுகின்றது. ஓம் சாந்தி.